திஷா, என்னம்மா இது? நீ வேற ஒருத்தரை விரும்புறன்னு எப்படி இப்படி சொல்ல முடியும்? எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. என் மனசுல தோணுனதா அப்படியே சொல்லிட்டேன். அவர் என்ன விட்டுட்டு போனா மட்டும் போதும்னு தோணுச்சு. அப்புறம் இதெல்லாம் எதுக்காகக்கா? எதுக்காக நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு எதுக்காக அவர் தெரிஞ்சுக்க விரும்புறாரு? என் லைஃப்ல எதுக்கு இன்வால்வ் ஆகணும்? என்ன பத்தி இவ்ளோ கவலைப்படுறவரு ஆலியாவை கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுல்ல? அக்கா, நான் உங்களை மாதிரி கிடையாது. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். அவரை எதிரில பாக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். அவர் முன்னாடி என்னோட வீக்னஸ் நான் காட்ட விரும்பல. என்னோட வீக்னஸ் அவர் பயன்படுத்திக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரித்திக்கு தெரியுமா நீயும் புரபும் காரை பார்க் பண்ணியாச்சு. பார்க்கிங் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்சது தெரியுமா? இதுக்கு தான் பேசாம டாக்ஸில போலான்னு உன்கிட்ட நான் சொன்னேன். கார் பார்க்கிங்க்கு தேட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஓ சாரி, ஆக்சுவலி எனக்கு ஒரு வியாதி இருக்கு. நான் ரொம்ப அதிகமா பேசுவேன். அப்புறம் திஷா இருக்கால்ல, இவ தான் என் வியாதியை கண்டுபிடிச்சதே. மேடம் என்னோட வியாதி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. ஆனா உனக்கு வைத்தியம் பார்க்கணும்னா பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கற டாக்டர் கிட்ட இவன் முதல்ல வைத்தியம் எடுத்துக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடடட, நல்லா இருக்கு. வணக்கம். நல்லா இருக்கு. வணக்கம். ஆக்சுவலி திஷா உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. ஒருவேளை திஷா இங்க இல்லைனாலும் உங்களை நான் கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். இவனுக்கு பொய் சொல்ற வியாதி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீ கண்டுபிடிச்சிருவ? இல்ல ஆக்சுவலி திஷா ஒரு செல்ஃபி காட்டினா அதுல நீங்க எல்லாரும் இருக்கீங்க. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தெரிஞ்சிரும். அத நானும் இப்ப சொல்லிட்டேன். அப்புறம் லேட் ஆனாலும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். போட்டோல பாக்கும்போது நீங்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. ஆனா ரியல் லைஃப்ல நீங்க ரொம்ப 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 அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ஆமா, நீ என்ன பாராட்டி பேச மாட்டியா? பரவாயில்ல விடு. இருந்தாலும் கேக்குறேன், டீ குடிக்கிறியா? கண்டிப்பா. ஆனா உங்க வீடு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முதல்ல வீட்டை நான் பார்க்கணும். பார்க்கலாமா? நிச்சயமா. அப்புறம் புதையல் ஏதாவது கிடைச்சிடுச்சுன்னா முதல்ல எனக்கு சொல்லு. சரி. சும்மா கிண்டல் பண்ணேன்பா. வாப்பா, இத வந்துடுறோம். அப்போ அடிக்கடி விழற வியாதியும் இருக்கா? எழுந்துரு. இல்ல நானே எந்திரிச்சுப்பேன். சீனியர் சிட்டிசன் கிட்ட உதவி வாங்க கூடாதுங்கிற வியாதி கூட இருக்கா? சரி வா, எழுந்துரு. பாத்தீங்களா இவனை? இப்ப சொல்லுங்க, இவனை மாதிரி ஒருத்தனை யார் விரும்புவா? அக்கா, பூரப் சார் இவனை எப்பவுமே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இவனை அவரு பார்த்தாருன்னா கண்டிப்பா நான் போய் சொன்ன விஷயம் தெரிஞ்சிடும். அப்புறம் நான் நல்லாவே மாட்டிப்பேன். இவன் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு கூட லாக்கி இல்லாதவன். திஷா, எனக்கு என்னமோ நீ அவனை விரும்பலன்னா கூட அவனுக்கு உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதா எனக்கு தோணுது. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அவன் எப்பவுமே இப்படிதான். இது வரைக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பையும் அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டது இல்ல. ஐ திங்க் அவன் உன் விஷயத்துல சீரியஸா தான் இருக்கான். அவன் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. ரொம்ப இரிட்டேட்டிங் இவன். 2 நிமிஷம் இவன் கிட்ட பேசுனீங்க, நீங்களும் இரிட்டேட் ஆகி ஓடி போயிடுவீங்க. ஓகே, நான் தான் ஏதோ கன்க்ளூஷனுக்கு உடனே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ ஒரு தடவை இத பத்தி யோசிச்சு பார்க்கலாம்ல. எனக்கு என்னமோ நான் நினைக்கிறது சரின்னு படுது. Thank you so much for dropping. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அட, நீ உன்னோட பிரக்யா அக்காவுக்கும் சரிதா ஆண்டிக்கும் நான் பிடிச்சிருக்கனா இல்லையான்னு சொல்லணும்ல. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும். நீ வேணா அவனை விரும்பாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லையா? சப்பா, நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஐ மீன், நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால இப்படிப்பட்டவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னு அவங்க தப்பா நினைக்க கூடாது. அது மட்டும் இல்ல, என் லைஃப்ல நல்லவங்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு யாருக்கு தெரியும், நாளைக்கு மறுபடியும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா ராத்திரி தங்கறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும்ல. வீட்டுல உள்ளவங்க நல்லவங்களா இருந்தா பிரேக்கப் ஆனா ஏற்படுற வழி ரொம்ப சீக்கிரமா காணாம போயிடும். அப்புறம் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நீ சரியான சிடு மூஞ்சி. எனக்கு பிரேக்கப் ஆன அன்னைக்கு ராத்திரி கூட என்ன நீ வெளியே அனுப்பிட்ட. உனக்குள்ள எதையும் ஒண்ணு இருக்கா இல்லையா? சரி, உனக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சாலா இல்லையா? ஆஃப் கோர்ஸ். கூலிங்கா, சார்மிங்கா, ஹார்ட்டா, ஸ்மார்ட்டா இருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காம இருக்குமா? தேங்க் காட். சரி சரி, வா உள்ள வா. உன்கிட்ட சில மெயில்ஸ் காட்டணும். ஒர்க்கா? இல்ல எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போறேன். அட நில்லு. சரிப்பா, இன்னைக்கு எந்த ஒர்க்கும் இல்ல. ஓகே, சரி வா. என்ன அதிசயம், என்கிட்ட இன்னைக்கு ரொம்ப நல்ல விதமா பேசுற.
ஆமா, ஏன்னா பிரக்யா அக்காக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் சரிதா ஆண்டிக்கும் நீ அது கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருந்திருக்க. பட் இட்ஸ் ஓகே. தட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் உன்ன மாதிரி அன்னோயிங் இரிட்டேட்டிங் மாதிரி அவங்களுக்கு தெரியலல. அதுவும் இல்லாம she is cute. வெரி கியூட். அவங்களுக்கு உன்னால சந்தோஷம். ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா உனக்கு தான் ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டால. வாவ், இந்த டேட்டை நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நான் பழைய கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு புது கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டதுக்கு நீ கோவப்படல அதுக்கு. ஆமா, இத பத்தி தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் ஒன்னு சொன்னா நீ நம்பவே மாட்டேன். என்ன? பிரக்யாக்கா உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? வாட்? அதாவது உன் மனசுல எனக்காக ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உன்னோட காதல் லீலைகளை பத்தி தெரியாது. This was I talking about. Why so serious? No, not at all. I am just upset. உனக்காக என் மனசுல ஃபீலிங் இருக்குன்னு அவங்க எப்படி நினைச்சாங்க? அதுவும் எனக்கு ஃபீலிங்ஸ். No, never ever. Shut up. நீ எனக்கு சரிப்பட்டு வர மாட்ட. நான்லாம் உனக்கு ரொம்ப அதிகம். இப்பெல்லாம் நான் உன் கூட இருந்து உன்ன மாதிரியே பேச கத்துக்கிட்டேன் தெரியுமா? Idiotic, stupid, useless. நீ போயிடு, இல்லனா நான் உன்ன மாதிரியே மாறிடுவேன். Go. உனக்கு பூரப் கண்ணாவை முன்னாடியே தெரியும்ல? நீ பிராச்சி முதல் தடவையா ரன்பீர் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க. பாத்தியா, இதத்தான் சொன்னேன். நார்மலா ஏதாவது சொல்லிடுவேன், அப்புறம் உடனே ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு பேசுறது. அட, என் முன்னாடி ஏடா கூடமான ஆள் இருந்தா ஏடா கூடமா தானே பேச தோணும். ஏன்கிட்ட இப்படி பேசுற? வெளியில உங்க அம்மா பாட்டி முன்னாடி மட்டும் ஏன் அப்படி நடிக்கிற? மூஞ்சி இப்படி உம்மன் வச்சிட்டு இருந்தா எப்படி? பாவம், அவங்க எவ்வளவு டென்ஷன் ஆறாங்க தெரியுமா? அம்மா பாட்டியும் ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, அதாவது உங்க அம்மா சொன்னாங்க, ரன்பீர் யாரோ ஒரு பொண்ணை விரும்புறான் போல இருக்கு, அந்த பொண்ணு இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா போல இருக்குன்னு சொன்னாங்க. உண்மை சொல்லு, அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்க நீ. அது கேட்க நீ ரொம்ப ஆசைப்படாது, ஓகேவா? அப்படிப்பட்ட பொண்ணு ஒருத்தி பிறக்கவே இல்ல. கடவுள் கூட அப்படிப்பட்ட பொண்ணை பிறக்க வைக்கவே இல்ல. அதுவும் என்ன ரிஜெக்ட் பண்ற ஒரு பொண்ணா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வுட் வாண்ட் டு கரெக்ட் தட். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு பிறந்திருப்பா, அந்த கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. அப்படி கடவுள் அனுப்பி வச்சிருந்தாருன்னா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு பாப்போம். என்ன ரிஜெக்ட் பண்ற ஒரே ஒரு பொண்ணு நீ காட்டு, நான் ஒத்துக்கிறேன். இங்க வா. எங்க? இங்க வா. யாரு? நோ சாரி. நீ ஒரு பொண்ணுன்னு உன்னையே நம்புறியா? ஐ மீன், நீ ஒரு பொண்ணுதான், ஆனா பொண்ணுக்கான குவாலிட்டியே இல்லையே உன்கிட்ட. அதாவது உன்கிட்ட இருக்க குவாலிட்டிஸ் எல்லாமே போரிங்கா இருக்கு, இரிட்டேட்டிங்கா இருக்கு. You know what? The feelings are mutual. சரி சொல்லு, வெளியில ஏன் ரொம்ப சேடா இருக்க? நீ ஏன் உன் ஃபேமிலியை இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? நான் யார் மனசையும் கஷ்டம்லாம் படுத்தல. என்னோட மனசுல ஜஸ்ட் நீ அந்த ரிஷி ஒரு குட் லுக்கிங்னு நீ நம்புறியா? சீரியஸ்லி, நீ இப்பவும் அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? நான் எதுக்கு அந்த ரிஷியை பத்தி நினைக்கணும்? அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அதான் நான் உன்கிட்ட கேட்டேன். உன் மூளையை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. ரொம்ப பிரஷர் போட்டு அப்புறம் வெடிச்சிரும். பை தி வே, அது என்னோட சாய்ஸ். நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்ன? அப்போ ரன்பீர் ரிஷியை பார்த்து ஜெலஸ் ஆகுறனோ? வெரி குட். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஒருவேளை உன்னோட லிட்டரிங் சாய்ஸ் இப்படி இருந்ததுன்னா இந்த கம்பெனியவே நீ விட வேண்டியதாயிடும். பிகாஸ் யுவர் சாய்ஸ் இஸ் வெரி 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 பேட். உனக்காக என்கிட்ட ஒரு வேர்ட் இருக்கு. அது வந்து வெரி 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 குட்டா இருக்கும். என்ன 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 அது? பை. நாட் பேட். இங்க எதுக்கு வந்திருக்கோம்? வீட்லயே பேசிருக்கலாமே. கொஞ்சம் அங்க போய் பேசலாமா? ஓகே. நான் வீட்ல ஏன் உன்கிட்ட பேச விரும்பலனா, அங்க எந்த சீனும் கிரியேட் பண்ண நான் விரும்பல. அப்புறம் ஏன் நான் டெக்ஸ்ட் பண்ணலனா, ஏன்னா எனக்கு தெரியும் நீ கார்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இங்க ஏன் வந்தனா, இங்க ஜனங்க இருக்காங்க, சேஃப்டியா இருக்கும். ரிஷி, நீ அந்த இன்சிடென்ட்டை எப்ப மறப்ப? அது மறக்கக்கூடிய இன்சிடென்டா அது? நான் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் அந்த சம்பவத்தை மறக்க மாட்டாங்க. நீ ஓடுற கார்ல இருந்து குதிச்சவன், அதுவும் நான் பேசுறத பிடிக்கலன்றதுக்காக. ரிஷி, நான் உன்கிட்ட எவ்வளவு பாசமா பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ? நானும் உன்கிட்ட அன்பாதான் புரிய வைக்கிறேன். இல்ல, நீ என்ன பார்த்து வெறுப்பாகுற, உனக்கு இரிட்டேட் ஆகுது. நான் உன்னை பார்த்து ரொம்ப பேடா ஃபீல் பண்றேன். உன்னோட இந்த கோவம் இருக்குல்ல, இதனாலதான்
ரிஷி நான் ஒன்னும் கோவப்படல. பிரக்யா மேடம், வணக்கம். உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சாம்பிள் நான் கொண்டு வந்திருக்கேன். இதை யார்கிட்ட கொடுக்கறது? உள்ள கிச்சன்ல ஃபர்ஸ்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ரானர் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க. ரானர். தேங்க்யூ. தேங்க்யூ. ரிஷி, நடந்து முடிஞ்ச விஷயத்த ஞாபகப்படுத்தாத. நீ எது சொன்னாலும் தெளிவா சொல்லு. தெளிவா சொல்ற, கேட்டுக்கோ. அத நீ மறந்துரு. என் லைஃப்ல நீ வேண்டாம், உன்னோட பிரசன்ஸ் எதுவுமே வேண்டாம். ஏன் வேற ஒருத்தி கிடைச்சிட்டாளா? இல்ல உனக்கு சகானா கிடைச்சிட்டாளா? இப்பவே சொல்லு. உனக்கு மூளையே வேலை செய்யாதா? அவ நல்ல ஃப்ரெண்டா, அவ ஒரு நல்ல பொண்ணு. இந்த விஷயத்துல அவளை இழுக்காத. நீ அவளுக்கு உன்னோட பெட்ரூம் கொடுத்துருக்க. கூடி சீக்கிரம் உன்னோட பெட்டையும் கொடுத்துருவ. அவகிட்ட எப்ப பெட்டை ஷேர் பண்ண போற? அப்புறம் நான் அவளை நம்ம 2 பேருக்கும் இடையூறா இருக்க விட மாட்டேன். பிரியங்கா, பிரியங்கா, பிரியங்கா. விடு. இத பத்தி அவகிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது. லீவ் மீ. மேம், உங்களோட சிக்னேச்சர். என் ஆபீஸ்ல நீ இன்டர்ன் தானே? யூ ஆர் ஃபயர்ட். கிளம்பு பிரியங்கா. ஹலோ. யா ஹலோ, நான் ரிஷி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எஸ். ஹாய், திஸ் இஸ் விக்ரம் கோலி. அப்புறம் மெஹரா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி சொன்னாரு. உன்னை மறுபடியும் ஜாப்ல சேர்த்துக்கிட்டாரு. அவர் ஏதாவது கொஸ்டின் கேட்டா நீ ஜாப் ரிசைன் பண்ணிடு. ஓகே சார். தேங்க்யூ சார். சார், நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆக்சுவலி நாங்கள் ஷிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஷிஃப்டிங் முடிஞ்சதும் நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். நீ புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுமே ஹெச்ஆருக்கு உன்னோட அட்ரஸ் கொடுத்துரு. ஓகே சார். தேங்க்யூ சார். ரிஷி, என்னாச்சு? பாஸோட ஃபோன். அவர் மறுபடியும் என்ன வேலையில சேர்த்துக்கிட்டாரு. அடேங்கப்பா, இது உண்மையிலே நல்ல விஷயம். நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? பாட்டி உங்களை அவங்களோட பொண்ணுன்னு சொல்றது சரிதான். என் அம்மாக்கு அப்புறமா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் நீங்க சகானா முன்னாடி என்னோட விஷயத்த சமாளிச்சீங்க. என்னை வேலையை விட்டு தூக்கின விஷயத்த நீங்க சொல்லவே இல்லை. ஒருவேளை எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன ஆபீஸ்ல இருந்து எடுத்த விஷயம், நான் ஒரு பொண்ணுகிட்ட நான் அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி என்னை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. நான் தான் சொன்னேன்ல, நீ என் குடும்பத்துல ஒருத்தன். குடும்பத்துக்குள்ள யாரும் தேங்க்யூ சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல எல்லாரோட நல்லது கெட்டதுலயும் எல்லாரும் பங்கெடுத்துப்பாங்க. சரி, டென்ஷன்லாம் ஆகாத. போய் முதல்ல பேக்கிங்க முடி. அப்புறம் உன்னோட பாட்டி ஏன் மேல டென்ஷன் ஆவாங்க. ஓகே. இங்க பாரு இது உன் மைண்ட்ல ரியா தான் இருப்பாளா? அவதான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவா. நான் இப்படி எல்லாம் போடுவேனா? பிராச்சி, ரியாவை தோக்கடிக்க நீ ரியா மாதிரி தானே ட்ரெஸ் போடணும். அப்பதானே உன்னால ஜெயிக்க முடியும். இரு, நான் இத சொல்றேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. இது வேண்டாம். திஸ் இஸ் நைஸ். நான் ஹெல்ப் பண்ணட்டா? ஐ மீன், நீங்க ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கீங்க எதை செலக்ட் பண்றதுன்னு. சோ அதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்டேன். நீ இப்போ ஒரு பயங்கரமான குழப்பத்துல இருப்ப, am I right? அப்புறம் பிராச்சி, நீ எதை வேணாலும் போட்டுக்கோ. வின்னிங் கிரவுன் எனக்கு தான் கிடைக்கும். அப்புறம் நான் அகைன் உனக்கு சொல்றேன், இப்போவும் டைம் இருக்கு. யூ கேன் பேக் ஆஃப். இல்லனா இந்த காலேஜ் முன்னாடி நீங்க இருக்கிற வரைக்கும் லூசரோட டேக் வச்சுட்டு போகணும். டு யூ வாண்ட் இட்? Well, your wish, girls. What do you think? Am I right or am I right? Yes, you're always right, Ria. But she is wrong. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நீ எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க?
அவளுக்கு உன் முன்னாடி தோத்து போகணும்னு ஆசை இருந்தா அவ தோத்து போகட்டுமே, விட்டுடு. ஏன் அவளை காப்பாத்துற? ஆனா நான் இவள மாதிரி இல்லையே. ஐ அம் a nice girl, girls. What's wrong with you? And also you. Please tell my dad I am being really nice. Okay? And by the way, girls, எனக்கு இப்போ ஓஷாப்பூரோட ஆளுங்களையும் நிறைய பேர் தெரியும். And guess what? And I am nice to them also. See you. குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங் சார். ஹே வெயிட் தேர். வாட்ஸ் யுவர் நேம்? சார் ரிஷி. ரிஷி, உன்னை பத்தி பிரியங்கா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. அதனாலதான் உன்னை ஜாபை விட்டு எடுக்கல. ஆனா ரெஸ்டாரண்ட்ல நடந்தது மறுபடியும் நடக்க கூடாது. இங்க வேலை செய்ய வந்திருக்க. கான்சென்ட்ரேட் ஆன் யூ ஒர்க். டூ வாட் யூ டூ. இட்ஸ் குட் ஹேபிட் அண்ட் யூ வில் பி அவுட் ஆஃப் தி ஜாப். ஓகே? ஓகே சார், நான் முழு முயற்சி பண்ணுவேன். கம்ப்ளைண்ட் வர இடம் கொடுக்க மாட்டேன். என் வேலையில நான் கவனமா இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். கோ. தேங்க்யூ சார். பிரியங்கா சொன்ன மாதிரி இவன் கிடையாது. என்ன விஷயம்ப்பா? ஏன் அவன் கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா பேசுற? அது ஒண்ணும் இல்ல. அது பிரியங்காவை பார்த்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகுறான். இதுல என்ன தப்பு? அட்ராக்ட் ஆகிற வயசு தானே. அட்ராக்ஷன் இஸ் ஓகே, பட் அப்ஜெக்ஷன் ஆக கூடாதுல்ல. வேலை செஞ்சு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆக கூடாது. மஞ்சள், சீரக பொடி, கரம் மசாலா இங்க. யார் அது? அட நீங்க அவ வீட்டுல பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வரல. அவ பேசுறது ஒண்ணு, அவ மனசுல நினைக்கிறது ஒண்ணு. என்ன விஷயம்? ரிஷி கிட்ட பேசணும். அவனுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கும், ஜாயின் பேக்னு. நான் அவனுக்கு கால் பண்ண முயற்சி பண்ணேன், ஆனா அவன் நம்பர் ரீச் ஆகல. நான் ரிஷி கூட கொஞ்சம் பேசலாமா? இங்க பாரு. இங்க பாரு பிரியங்கா, நீ என் பொண்ணு மாதிரி இருக்க. அதனால ஒரு மகளா நினைச்சு நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட மகன்னு சொன்னீங்களா? அப்ப என்னோட ப்ராப்ளம் உங்களால தான் புரிஞ்சுக்க முடியும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லல, ஆனா இன்னைக்கு சொல்றேன். ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுனா நான் உனக்கு போன் பண்றேன். என்ன? அட, ஜனங்க உங்க வீட்டுக்கு போற வழியே மறந்துடுவாங்க. ஆனா நீ மட்டும் உங்க வீட்டோட அட்ரஸையே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க எப்படி? இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது உன் வீடு இருக்கா என்ன? அட, காலையில சாயந்தரம்னு எப்ப பார்த்தாலும் உன்னதானே நான் பாத்துட்டே இருக்கேன். அட, இங்க பாரு கண்ணா, அந்த அந்த விஷயம் அப்பவே முடிஞ்சு போச்சு. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அப்புறம் இதெல்லாம் சரி சரி, விடு விடு, பரவாயில்ல. நான் உங்க பேரனோட லைஃப் வீணா போகிறத பார்க்க விரும்பல. யாரு? ரிஷியா? ஏ, என்னாச்சு? எதுவும் நடக்கல, ஆனா நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் உங்க பேரனோட ஃபியூச்சரை காப்பாத்த விரும்புறேன். உங்க பேரனை பெரிய ஆளாக்க விரும்புறேன். அவன் ஃபியூச்சர்ல பிரைட்டா வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா சில பேர் அதை விரும்பவே மாட்டேங்கிறாங்க, என்ன தடுக்கிறாங்க. யார் அது? உங்களோட பிரக்யாவும் அவங்களோட பொண்ணும். நான் உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். அப்புறம் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா பெரிய பணக்காரன் ஆயிடுவான். ஆனா அந்த பிரக்யா நம்ம 2 பேருக்கும் நடுவுல தடையா நிக்கிறான். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்களுக்கு பிடிக்கல. அவங்க ஒரு நல்ல பொம்பளையே கிடையாது. நீங்க ரிஷி அவகிட்ட இருந்து விலக்கி வைங்க. உனக்கு தெரியும்ல நீ யார பத்தி பேசிட்டு இருக்கன்னு. இவ அதே பிரக்யா தான். அன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து என்கிட்ட உன்னை காப்பாத்துனதும் அதே பிரக்யா தான். இல்லனா அன்னைக்கே நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பேன். ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? அவளுக்கு நீ நன்றி சொல்றத விட்டுட்டு நீ என்ன அவளுக்கு எதிராக திருப்பி விட பாக்குற? அவளை பத்தி தப்பு தப்பா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அட, உன்னை பத்தி நான் முதல் நாளே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நீ ஒரு பணக்கார ஜாதியை சேர்ந்த திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு. அத நீ இன்னைக்கு என்கிட்ட நிரூபிச்சும் காட்டி. நான் எப்படி இருந்தாலும் உங்க பேருக்கு பெஸ்ட் தான். எங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் நல்லா தெரியும். நாங்க ஏற்கனவே காதலிச்சவங்க தான். அவனோட சந்தோஷமே நான் தான். நீங்க உங்க பேரனோட சந்தோஷத்தை விரும்புவீங்களா இல்ல அந்த பிரக்யாவை பத்தி யோசிப்பீங்களா? நான் உங்க பேரனை விரும்புறேன். அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. என்ன பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பாவமா தெரியல? அந்த பிரக்யா அவளோட பொண்ணை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. அவளோட பொண்ணு அந்த சகானாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா.
அந்த ஏழு சகானாவை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால ரிஷிக்கு என்ன கிடைக்க போகுது? ஒருவேளை அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான், உங்க ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த பிரக்யா உங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் அந்த அந்த ரிஷி சந்தோஷமா இருக்க மாட்டான். ஆ, நீ ரிஷிய காதலிக்கிறியா? ஆ? ஆனா கண்ணா, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட ரொம்ப லேட்டா சொல்லிட்டியம்மா. அது என்னன்னா, நாங்க சஹானாவுக்கும் ரிஷிக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டோம். நாங்க அவங்க 2 பேருக்கும் எப்பவோ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அப்புறம் உனக்கு நல்லது எது தெரியுமாமா? பேசாம வாய மூடிக்கிட்டு இந்த இடத்தை விட்டு போயிடு. மறுபடியும் ஒரு தடவை உன்னை இந்த இடத்துல பார்க்க கூடாது, புரியுதா? ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு. அவ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ ஒரு நல்ல பொண்ணு. இந்த மாதிரி விஷயத்துல அவளை இழுக்காத. நாங்க சஹானாவுக்கும் ரிஷிக்கும் எப்பவோ நிச்சயம் பண்ணிட்டோமே. மேடம் மேடம் வாங்க உட்காருங்க ப்ளீஸ். மேடம் வாங்க. மேடம் ப்ளீஸ் உட்காருங்க. மேடம் வாங்க, சீக்கிரம் உட்காருங்க. மேடம் இங்க பாருங்கம்மா, முதல்ல என் மருமக பல்லவி, அதுக்கப்புறம் என் பையன் விக்ரம மீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட பேரன் ரன்வீர். அவனை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அபியோட சின்ன வயசு ஞாபகத்துக்கு வந்துடும். நிச்சயமா உடனே நான் பாக்குறேன். அவன் ரொம்ப கூல். இப்ப அவன் வீட்ல இல்ல, அவன் வந்தது பாருங்க. அட பிரியங்கா கண்ணா, நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? பாட்டி, நான் ரொம்ப தூரம் எங்கேயாவது போகணும், எங்கேயாவது வெக்கேஷன் போகணும். எனக்கு ஜாப் போக விருப்பம் இல்ல. என்னங்க இது? அபி ஏதாவது இவளை திட்டானா என்ன? அதெல்லாம் இல்ல, சின்ன வயசுல இருந்தே இவ குணம் இப்படிதான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆயிடுவா. ஆனா இந்த கோவம் நேச்சர் மாதிரி தெரியலையே. ஏதோ விஷயம் இருக்கு. நான் இப்பவே அபி இல்ல இல்ல, அவளே சரியாயிடுவா. ஒரு நிமிஷம், வீடியோ கால் போடுறேன். ஆரிஃப், லைலா, இட்ஸ் அபவுட் போலிங் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம். ஐ கிளியர்? ஆல் ரைட், நீங்க போலாம். ஓகே சார். ஹலோ, வீடியோ கால்ல வரீங்க? என்ன காட்ட போறீங்க? புது நெயில் பாலிஷா, புது சாரியா? அப்புறம் எவ்வளவு ஹாட்டா இருக்குன்னு கேட்க போறீங்கல்ல? அப்போ எல்லாம் வணக்கம்ங்க, வெல்கம்ங்க. நான் தாங்க மது. வணக்கம் வணக்கம். அப்ப நீதான் மதுவா? இங்க யாரும் இல்லீங்கல்லங்க. அப்ப மது நானா தானே இருப்பேன். ஓவர் ஸ்மார்ட்டா காட்டிக்கிறா. என்ன கொடுமை. சரிங்க வா. கைய காட்டு, 2 கையும் காட்டு. பாத்து மெதுவா கொடுங்க. முதல்ல இதை உள்ள வச்சுட்டு வா. பாத்து. பாத்து மெதுவா. மெதுவா மெதுவா. மசாலா எல்லாம் இருக்கு. அப்புறம் இவதான் என் பொண்ணு பிரக்யா. அப்புறம் இந்த மதுவை இந்த குஜராத் கார் பார்ட்டிங் இருக்குல்ல, இவளை நமக்கு உதவிக்காக அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நல்ல விஷயம். அது திங்ஸ் எல்லாம் வெளியில இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொண்டு வந்துடலாம். ஏங்க இங்க பாருங்க. என்ன, நீங்க ஹீரோயின் தானே? ஏன், எதனால அப்படி கேக்குற? இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, அதான் ஹீரோயினா இருக்குமோன்னு நினைச்சேன். நான் ஹீரோயின் இல்ல, தேங்க்யூ. இல்ல இல்ல, நீங்க தானங்க ஹீரோயின். என்னன்னா ஹீரோயின் எல்லாம் பப்ளிக்ல காட்டிக்கவே மாட்டாங்க, ஏன்னா கூட்டம் வந்துரும்ல. இல்ல இல்ல, அது
ஒரு ஹீரோயினா இருந்தா நான் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வேனா என்ன? நீங்க ப்ளீஸ் என் கூட வாங்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அவங்க உண்மையிலேயே ஹீரோயின் தானே? ஆமா, அவங்க ஹீரோயின் தான். அப்புறம் நான் ஹீரோயினுடைய அம்மா. ஹீரோவும் இருக்காரு, மிஸ்டர் மெஹரா. இப்பதான் பிலிம் போயிட்டு இருக்கு. பிலிம் முடிஞ்ச உடனே சொல்றேன், வந்து பாரு. சரி போ, போய் வேலையை பாரு. மது, இதோ வந்துட்டேன். ஒண்ணு நான் எடுத்துட்டு போலாம். பாத்து மெதுவா. அட, நான் இது ஒரு ஆளை தனியா தூக்கிட்டு வந்தேன். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க என்ன கிரீம் போடுவீங்க? ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும்ல. நீங்க போங்க போங்க. நீ ஆக்ட் பண்ற அளவுக்கு அதுல இருக்கிற பொருள் ஒன்னும் வெயிட் இல்ல. நீ வந்ததும் உனக்கு இங்க ஒரு ஃபேன் கிடைச்சிட்டா. அப்புறம் நீங்க என்ன கிரீம் போடுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. கிரீமா? கிரீம் கிரீம் பேர் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? என் அம்மா பேர் சொல்லவா? ஏன்னா முகமும் உருவமும் அவங்க கிட்ட இருந்து தானே வந்தது. ஆனா அவங்க அந்த அளவுக்கு ஒன்னும் அழகா இல்லையே. ஏய், என்ன நீ சின்ன வயசுல பாத்திருக்கியா? நான் எவ்வளவு அழகு, எவ்வளவு கலரா இருந்தேன் தெரியுமா? என்ன ஜனங்க கேர் விஜயான்னு சொல்லுவாங்க. இல்ல, முகம் கொஞ்சமாவது சேரணும் இல்லையா? போ, இன்னும் வேலை எல்லாம் பாக்கி இருக்கு. அந்த பாக்ஸ் அப்படியே இருக்கு, அதை எடுத்துட்டு வா போ. அவனோட பாட்டி அவனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்கல்ல. அந்த நிச்சயத்தால எல்லா உறவும் முறிஞ்சு போயிடும். ஆனா ரிஷி என்கிட்ட வந்துட்டா, அப்ப நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லுவேன். அதாவது நாங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸ்ன்னு சொல்லுவேன். எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆவோம். ஆனா ஒருவேளை எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்கலனா லைஃப் முடிஞ்சிருமா? எனக்கும் எல்லாரோடதும் முடிஞ்சிரும். யார் எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ. ஆனா ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? ஏன் என்னோட காதல் அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? தெரிய வேண்டாம். ஆனா ரிஷிக்கு என்னோட காதல் நிச்சயம் தெரியும். ரிஷி மட்டும் ஒரே ஒரு தடவை என்கிட்ட வந்துட்டானா, அப்புறம் அவன் அவங்க எல்லாரையும் மறந்துடுவான். செமையாய். ரிஷி, மெகரா சார் என்ன கூப்பிட்டிருந்தாரு. எங்க இருக்காரு? அவர் வந்துட்டு இருக்காரு. நானும் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ உள்ள வாயேன். ரிஷி, ஏதாவது ஞாபகம் வந்துருச்சா? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பிரின்சிபலோட கேபின்ல மீட் பண்ணப்போ இதே மாதிரி தான், இப்ப பார்த்த மாதிரி தான். அந்த நாள் எவ்வளவு நல்ல நாள்ல. பெஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப். உனக்கு தெரியுமா, உன்னை பத்தி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க உன்னை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அப்புறம் பார்த்தா நீ இந்த காலேஜ்லயே ரொம்ப பாப்புலரா இருந்த. ஸ்டடீஸ்ல, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருந்த. அப்புறம் அந்த காலேஜ்லயே நீ தான் டாப்பரா இருந்த. மறக்க முடியாத ஒரு சீசன். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பிரின்சிபலோட கேபின்ல பார்த்தப்போ அவ்வளவுதான். அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன். எப்படி இருந்தது தெரியுமா? வாய் அடிச்சு நின்னுட்டேன். அந்த மொமெண்ட் எனக்கு பெஸ்டா இருந்தது. உன்னை என்னால மறக்கவே முடியாது. ஓஹோ, இவனோட போட்டோவை இங்க வச்சிருக்கானா? இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கா? இந்த ரிஷி. சானா, என்ன பண்ற? கிளம்பு. அது நான் ஏதோ தேடி வந்தேன். ஐயா, அது எங்க வச்ச? ஒரு நிமிஷம். சஹானா, என்னோட ப்ளூ சாரி எங்க போச்சு? கிடைக்கவே மாட்டேங்குதே. ப்ளூனா அன்னைக்கு காட்டுனீங்களா, அந்த புடவையா? உனக்கு தெரியுமா, அது எனக்கு ரொம்ப லக்கியான சாரி. நான் அதை கட்டும் போதெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்புறம் என்னோட லக் எப்பவும் என் கூடவே இருக்கும். அது எங்க இருக்குன்னு சொல்ல. அப்ப நீங்க என்ன பார்த்த அன்னைக்கு ப்ளூ சாரி தானே கட்டியிருந்தீங்க?
ஒருவேளை கட்டி இருந்தா நீ இன்னைக்கு இங்க இருந்திருக்க மாட்ட. ஏன்னா அன்னைக்கு என்னோட லக் என்ன கை விட்டுடுச்சு, உன்னை என் தலையில கட்டி விட்டுடுச்சு. நீங்க ரொம்ப ஃபன்னி. நீங்க உண்மையிலேயே சூப்பர்ஸ்டிஷியஸ். சரி சொல்லுங்க, லக்கியா இருக்கிறதுக்கு வேற என்னென்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல, நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் ஒண்ணும் கிடையாதுமா. அதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் தான் சூப்பர்ஸ்டிஷியஸா இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார்ஸ், கிரிக்கெட்டர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. சில பேர் நீளமான முடி வச்சிருப்பாங்க. சில பேர் எப்பவும் லக்கியா இருக்க கேப் போட்டுப்பாங்க, பாட்டு ஹிட் ஆவறதுக்காக. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் அப்படிதான். நான் தினமும் காலையில எந்திரிச்சு என் அம்மா முகத்தை தான் பாப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் அம்மாவை பார்த்தாதான் அன்னைக்கு நாள் முழுக்க நல்லா இருக்கும். ஐயோ, நானும் இந்த மாதிரி தான் செய்வேன். நான் காலையில எழுந்த உடனே என் பேரை ரிஷி முகத்துல முழிச்சாதான் அன்னைக்கு ஃபுல்லா நாள் நல்லா இருக்கும்னு தோணும். ஆனா இன்னைக்கு தான் பார்க்க முடியல. உங்களுக்கு தல்ஜித் பாட்டி தெரியுமா? விக்ரம் சரோட அம்மா. அவங்களும் ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸ். அவங்க விக்ரம் சார் எப்பவும் கதவு திறக்கவே விட மாட்டாங்க. ஒருவேளை விக்ரம் சார் வந்து கதவை திறந்தா அவருக்கு கண்ணத்துல அடி விழும். இருப்பா விக்ரம், கதவை திறக்காத. அட, உனக்கு தெரியுமா, அம்மாவுக்கு ஒரு சூப்பர் சக்தி இருக்கு. ஒருவேளை அவர் இந்த கதவு மட்டும் திறந்தா நிச்சயமா அவருக்கு ஒரு அறை கிடைக்கும். ஆனா அது எப்படி கிடைக்கும்? சொன்னேன்ல. அரை சத்தம் கேட்டுச்சு. குட்டி வந்துட்டா போல இருக்கு. குட்டி, ஆமா இது யாரு? அதான் யாருன்னு தெரியலையே. அக்கா 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 அக்கா. ஆமா குட்டி, எப்படி இருக்க? நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கேன். ஆனா நீங்க சூப்பர் ஹிட்டா இருக்கீங்களே. கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுவீங்க போல இருக்கே. குட்டி, நம்ம சினிமா. Who is he? விக்ரம், நம்ம விக்ரம். அப்படியா? நம்ம விக்ரமா? ஓ, அதான் இப்படி மறைச்சு பார்த்தானா? எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஃப்ரண்ட் ரோல்ல ஆடியன்ஸ் மூஞ்ச பார்த்து குறுகுறுன்னு முறைக்கிற மாதிரி வேணும், முறைக்கிற மாதிரி இருந்தது. என்னடா இது வரைக்கும் ஹாட்டா ஒரு ஃபிகரான பொண்ண பார்த்ததே இல்லையா? இல்ல, அது வந்து ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நான் அவரோட வைஃப். அதனாலதான் இவன் என்ன மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருந்தானா? அவனோட தாகம் கொண்ட அந்த பார்வை அழகான பொண்ணு பாக்குறதுக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கு. டேய், உன் வயசுக்கு ஏத்த பொண்ணா பார்த்து சைட் அடிடா, புரிஞ்சுதா? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, இவங்க யாரு? அவனோட அம்மா. அம்மாவா? கொஞ்சம் மேக்கப் அதிகமா போடுங்க. அம்மான்னா சும்மா சிக்குன்னு இருக்கணும், தெரியுமா? உண்மையதான் சொல்றேன். அது என்னன்னா, அழகான பொண்ணுங்க என் பக்கத்துல இல்லன்னா என்ன ஆகும் தெரியுமா? என் உயிரே போயிடும் தெரியுமா? ஹேய், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கம் ஹியர், இங்க வா. இரு, புடவை லூசா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லு, நீ யார் காலையாவது விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது அரைஞ்சிருக்காங்களா? இல்ல. இல்லையா? அது என்ன? ஓ, எதுக்காக என்ன அரைஞ்சிங்க? மேக்கப்ப கம்மியா போடு. நேச்சுரலாவே நீ அழகா தான் இருக்க. நீ மேக்கப் அதிகமா போட்டா மத்தவங்களுக்கு பிரச்சனை வந்துரும். சித்தப்பா, சித்தப் ப்ளீஸ் அவனை விட்டுறாதீங்க. அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அப்பதான் அவன் என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி வேற எந்த பொண்ணுகிட்டயும் நடந்துக்க கூடாது. இல்ல சித்தப்பா, நான் அவனை என் ஃப்ரெண்டா நினைச்சேன். ஆனா அவன் என்ன என்கிட்ட. பிரியங்கா, ரிலாக்ஸ், சொன்னா கேளு. ஐ அம் ப்ராமிசிங் யூ, நான் அவன் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஆல்ரைட் சித்தப்பா, இந்த விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நான் வீட்ல எல்லார்கிட்டயும் என்ன பதில் சொல்லுவேன்? மத்தவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நடந்த தப்புக்கு நான் தான் காரணம்னு நினைப்பாங்க. நான் தான் அவனை தூண்டி விட்டேன்னு நினைப்பாங்க. அப்புறம் என்னால யாரையும் பார்க்க முடியாது. அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. I will take care of everything. ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். அபி, ஏன் எதுவும் பேச மாட்டேன்ற? என்ன ஆச்சுன்னு தான் சொல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உன்னை நேர்ல பார்க்கும்போது பேசுறேன். ஓகே? என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. ஏதோ ப்ராப்ளம்னா என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்களேன். தெரியல பல்லவி, அது அவ ரொம்ப அமைதியா இருந்தா, எதுவுமே பேசல.
புயல் உருவாகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அமைதியா இருக்குமோ அந்த அளவுக்கு அமைதியா இருந்தான். Where is that boy? அந்த ரிஷியை ஏன் யாரும் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? யாராவது சொல்ல முடியுமா? நீரஜ் சார் ரிஷியை அரெஸ்ட் பண்ண போயிருக்காரு. நீரஜ் சார்னா? நீரஜ் சார் சப் இன்ஸ்பெக்டர் தானே? அப்படி போனவர் ஏன் இன்னும் ரிஷி அரெஸ்ட் பண்ணல? பாரிஸ் இன்ஸ்பெக்டர் அஜய். இன்ஸ்பெக்டர் எங்க? சார் நான் இன்ஸ்பெக்டர் அஜய் சர்மாவை நான் கூட்டிட்டு வரேன் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன காமெடியா பண்றாங்க? என்னாச்சு? ஏன் அவங்க இன்னும்